அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற தலைப்பின் கீழே பயிற்சி 4.1 உள்ள 1வது கணக்கு, அதாவது எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் காண்க அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே உள்ள 2வது கணக்கான ஆன்சரை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் எழுதுறதுக்கு நமக்கு சைன் எக்ஸோட வளைவரை எவ்வாறு இருக்கு, எவ்வாறுலாம் வந்து அந்த எக்ஸ் அச்சில் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். இதுக்கான ஆன்சரை நம்ம வந்து நேரடியாக எழுதி முடிச்சிடலாம். சைன் எக்ஸோட மதிப்பு -8 பைல இருந்து +8 பைக்குள்ள எந்தெந்த எக்ஸின் மதிப்புக்கெல்லாம் -1 வருது அப்படின்றத நாம கண்டுபிடிக்கணும். அதனால இந்த சைன் எக்ஸோட வளைவரையை பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 8 பைல இந்த வளைவரையானது இப்படி ஸ்டார்ட் ஆகும். 8 பைல இருந்து நமக்கு இந்த +8 பைக்குள்ள தான் நமக்கு சைன் எக்ஸோட மதிப்பெல்லாம் தேவை அப்படின்ற காரணத்தினால 8 பைல இருந்து இந்த சைன் எக்ஸ் இப்படி இந்த வளைவரையானது இப்படி மூவ் ஆகும்போது எங்கெங்கெல்லாம் சைன் எக்ஸ் என்ற வளைவரையின் மதிப்பு -1 பெறுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தா போதும். எக்ஸின் எந்தெந்த மதிப்புலாம் -1 வருது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ முதல் மதிப்பு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பைல ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த சைன் எக்ஸின் வளைவரையானது அப்படியே மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும்பொழுது எந்த புள்ளியில எக்ஸின் எந்த புள்ளியில நமக்கு -1 வருது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மதிப்பு -13 π/2 அப்படின்றது தான் முதல் மதிப்பு. நமக்கு வந்து முதல் மதிப்பு வந்து இந்த 1 வருது. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அப்போ இந்த மதிப்பு இப்படியே கீழே எடுத்துட்டு வந்தோம்னா இந்த இடத்துல வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு -1 கிடைக்கும். அதே போல தொடர்ச்சியா ஒரு மதிப்பு வந்து முதல் மதிப்பு -13 π/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்த மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வளைவரையானது தொடர்ச்சியா அப்படியே போகும்போது அடுத்த மதிப்பு 9 π/2. அதுக்கு அடுத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 π/2. இப்போ இந்த புள்ளியை வந்து நான் எடுத்துட்டு வந்து இங்க 5 π/2ல வச்சோம்னா அந்த இடத்துல சைன் எக்ஸோட மதிப்பு 1ன்னு வருது. நம்ம இதை கணக்கீட்டின் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு உதாரணத்துக்கு எக்ஸுக்கு வந்து -5 π/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை y = sin x அப்படின்ற இந்த மதிப்புல sin xக்கு yன்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ y = sin xல எக்ஸோட பிளேஸ்ல -5 π/2 அப்படின்னு போட்டோம்னா சைனோட மதிப்பு -1 வரும். இந்த மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். sin 5 π/2 ஓட மதிப்பு 1 அல்லது நேரடியாகவும் -1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ அதுக்கு அடுத்த மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 5 π/2க்கு அடுத்தது -π/2. அப்போ -π/2 ஓட மதிப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 தான் கிடைக்குது. அதே போல 3 π/2 எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த மதிப்புகள் 1 -1 அப்படின்றது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த புள்ளியை வந்து நம்ம இந்த இடத்துல வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எக்ஸின் மதிப்பு என்ன 7 π/2, எக்ஸுக்கு 7 π/2 அப்படின்னு போட்டோம்னா ஒய்யோட மதிப்பு என்ன வரும் sin 7 π/2 = -1 அப்படின்னு வரும். அதே போல இந்த புள்ளிகளை அடுத்தடுத்து இங்க மேல போச்சுன்னா +1 வந்துடும். இந்த இடத்துல +1 வந்துடும். இந்த இடத்துல வரும்பொழுது உதாரணத்துக்கு அதாவது எக்ஸோட மதிப்பு எக்ஸ் அச்சில் 3 π/2 போடும்பொழுது எக்ஸுக்கு 3 π/2 அப்படின்னு போட்டோம்னா இந்த இடத்துலயும் ஒய்யோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா -1 வரும். இதே போல 3 π/2 அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 π/2. ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளி கிடைக்க 4 அலகுகளை வந்து நம்ம போட்டுறோம்னு அர்த்தம். அதாவது 3 π/2 அதுக்கு அடுத்தது 3 + 4 கூட்டினோம்னா 7 π/2. அதுக்கு அடுத்தது 7க்கு அடுத்தது ஒரு 4 கூட்டி இப்படியே தொடர்ச்சியா வந்து எக்ஸின் மதிப்புல வந்து நம்ம ஈஸியா எழுதிக்கலாம். இந்த வளைவரையிலிருந்து நேரடியா வந்து நமக்கு எக்ஸின் மதிப்புகள் எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு 9 π/2க்கு அடுத்தது ஒரு 4 கூட்டிக்கலாம். இதே போல 8க்கும் அதாவது -8க்கும் +8க்கும் நடுவில் உள்ள எக்ஸின் மதிப்புகளை இதுல இருந்து நேரடியாக எடுத்து நம்ம எழுதினா போதுமானது. அப்போ இந்த கணக்கான தீர்வு எப்படி எழுதுவது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தீர்வு அப்படின்னு போட்டு தரப்பட்ட இந்த சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கலாம். sin x = -1 அப்படின்னு எழுதிக்கலாம். sin x = -1 அப்படின்னு எழுதி முடிச்சுட்டு அது கீழே நேரடியாக நம்ம இந்த வளைவரையில இருந்து கிடைத்த மதிப்புகளை வந்து நேரடியாக எழுதிக்கலாம். x = என்ன மதிப்புகள் கிடைச்சது அப்படின்னா இந்த வளைவரையில் பார்க்கும்பொழுது முதல் மதிப்பு -13 π/2 அப்படின்றது தான் முதல் மதிப்பு. அதுக்கு அடுத்தடுத்த மதிப்புகள் நமக்கு தேவை அப்படின்னும் போது +4 இது கூட கூட்டி போட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு +8 பைக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் வந்து இங்கே எழுதிக்கலாம். இதுதான் வந்து ஆன்சரு.
அல்லது இதை பொது வடிவத்தில் எழுதணும் அப்படின்னா x = 4n - 1 π/2 அப்படின்னு எழுதிக்கலாம். என்னோட மதிப்புகள் எங்கேருந்து எது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3ல இருந்து +4 வரைக்கும் உள்ள அனைத்து மதிப்புகளையும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பார்த்தோம்னா தெரியும், இந்த இடத்துல நம்ம அதுக்கான மதிப்புகளை வந்து இங்கே எழுதி காட்டலாம். அதாவது இது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல sin x = -1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். sin x = -1 அப்படின்னு எடுத்து எழுதின பிறகு இந்த -1 அப்படின்றத மைனஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இந்த 1ஓட மதிப்பு sin π/2 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு ஏற்கனவே ஒரு பண்பு தெரியும், -sin θ அப்படின்னு இருந்தால் அதை sin θன்னு எழுதிக்கலாம். அந்த பண்பின் அடிப்படையில் வெளியே இருக்கிற மைனஸ் எடுத்து போய் உள்ள போட்டுக்கலாம். அப்போ இந்த பக்கம் sin x இருக்கு, இந்த பக்கம் sin -π/2 அப்படின்னு இருக்கு. therefore இது ரெண்டுத்தையும் சமப்படுத்தும் பொழுது இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா x = -π/2. இதுதான் பார்த்தீங்கன்னா முதன்மை மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதன்மை மதிப்போட நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2n π வந்து கூட்டி போட்டுக்கிட்டே போனோம்னா நமக்கு தேவையான இந்த பொது வடிவம் கிடைக்குது. இந்த 2n π எப்படி எதனால கூட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். இப்போ இங்க பார்த்தோம்னா sin 0வின் மதிப்பு நமக்கு 0 அப்படின்னு தெரியும். இந்த கோண அளவு 0ல இருந்து அதிகரிக்கும் பொழுது எந்த இடத்துல வரும்பொழுது நமக்கு -1 வருது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும் பொழுது பார்க்கும்போது இந்த கோண அளவுகளை பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்கே சைன் மதிப்புகள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். சைன் மதிப்புகளில் 60 டிகிரி அப்படின்னு போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சைன் 60 டிகிரி வந்து √3/2 அப்படின்னு தெரியும். அதே போல் சைன் 90 டிகிரி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா சைன் 90 டிகிரி மதிப்பு 1 அப்படின்னு தெரியும். அதே போல் இப்போ இந்த மதிப்புகளை இப்படியே நகர்த்திக்கிட்டே வரும். நகர்த்திட்டே வரும்பொழுது 180 டிகிரி என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதனோட மதிப்பு 0 அப்படின்னு தெரியும். அதே போல் இப்போ இதை தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கே வரும்பொழுது இதனோட மதிப்பு வந்து -1 பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து நமக்கு இந்த இடத்துல 270 டிகிரிக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா -1 கிடைக்கும். அப்போ சைனோட எத்தனை டிகிரிக்கு -1 வருது அப்படின்னா சைனோட 270 டிகிரிக்கு -1 வருது. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி எதிர் திசையில் சுழற்றும் போது -π/2 அப்படின்னு போடுறோம். இங்கேருந்து 90 டிகிரி பின்னோக்கி நகர்த்தும் போது இந்த புள்ளியை வந்து அடைவோம். அதனால -1ன்னு போடுறோம். பார்த்தீங்கன்னா இந்த -1ல இருந்து திரும்ப அடுத்த முறை நமக்கு -1 வேணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு முழு சுற்றை அடையும் பொழுது தான் திரும்ப வந்து -1 கிடைக்கும். எனவே நமக்கு இதில் இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கோண அளவுல இருந்து இந்த -π/2ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதனோட இந்த மதிப்புல இருந்து கிளம்பி திரும்ப -1 வரணும் அப்படின்னா நம்ம ஒரு முழு சுற்றையும் அடையும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நமக்கு -1 கிடைக்கும். எனவே தான் பார்த்தீங்கன்னா -π/2ஓட ஒவ்வொரு தடையும் ஒரு 2 π போடணும். அப்போ நம்ம 1வது தடவை அப்படின்னும் பொழுது n-க்கு 1 போடலாம், அல்லது 2 போடலாம், 3. அதே போல் மைனஸ் நம்பரில் எதெல்லாம் போடலாம் அப்படின்னா -1 -2 -3 இதெல்லாம் போடும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னா அடுத்தடுத்த சுற்றுகளில் -1 கிடைக்குது. அதன் காரணமாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் -π/2ஓட +2n π கூட்டியிருக்கோம். இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குனா 2 4 n π அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ் பொது இங்கே -π இங்கே இந்த இடத்துல -π போட்டுக்கணும். போட்டு இதை மாற்றி எழுதிக்கலாம் +4n π இந்த -π இந்த இடத்துல போட்டுட்டு இதுலேருந்து பையை வந்து π/2 பொதுவாக வெளியே எடுக்கும்போது 4n - 1 × π/2 அப்படின்னு வருது. இதுதான் நம்ம வந்து பொது வடிவமாக எழுதுகிறோம். இதை வந்து இதிலேருந்து நம்ம இது போல் தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த விளக்கம் எல்லாம் நம்ம வந்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியாக தீர்வில் இந்த 2 லைன் மட்டும் ஆன்சர் எழுதினா போதும். இந்த ஆன்சரை இந்த சைன் வளைவரையில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதிலேருந்து எப்படி நேரடியாக ஆன்சர் எழுதணும் அப்படின்றத நல்ல முறையில் புரிஞ்சு ஆன்சர் எழுதுங்க. வாழ்த்துக்கள்.